சிக்னேச்சர் ஆர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாலட்சுமி தேவி தங்கும் இடங்கள் என்னென்ன, அவர்கள் தங்கினால் அந்த இடம் எப்படி இருக்கும், அவர்கள் தங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் வைத்து நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகாலட்சுமி தேவி அப்படின்னாலே நம் வீட்டில் அவர்கள் தங்கி இருக்க வேண்டும் என்பது அனைவரது ஆசை, எண்ணம், நல்ல எண்ணம் தான். ஏன்னா அவங்க நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம வீடு சுபீட்சமாக இருக்கும், நன்றாக இருக்கும், செல்வ வளம் கிடைக்கும், நோய் நொடிகள் இருக்காது, அமைதி கிடைக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஆரவாரம் இருக்காது, ஆடம்பரமும் இருக்காது, ஆனால் நன்றாக இருக்கும், அமைதி நிறைந்த சூழலாக இருக்கும். இதையெல்லாம் நினைக்கும் பொழுது மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் அதுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் யோசிப்போம். இதெல்லாம் செஞ்சால் தான் இவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு நாம் நினைக்கிறது உண்டு. அதற்கும் மேலாக நம்ம விளக்கேற்றினால் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னும் கருத்துக்கள் நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னும் நாம் நினைக்கின்றோம். அது பாதி அளவு அது உண்மை, மீதி அளவு வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் அப்போது மகாலட்சுமி தேவி நம்மக்கிட்ட நிரந்தர வாசம் செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு இடங்களில் பலவிதமாக பரவி கொண்டிருந்தாலும் உள்ளம் மனது அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பரவி கொண்டு வரும் ஆற்றல் கொண்டது நம்முடைய மனது. நாம் உட்கார்ந்த இடத்துலையே ஃப்ளைட்டில் பல ஊருக்கு பறந்து போயிட்டு வந்துடுவோம். அதை நினச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம பறந்த சக்தி கூட நம்ம பெறுவோம். அந்த மனது அப்படி ஆகாயத்தை விட ரொம்ப வேகமாக பறக்கிறது எது அப்படின்னா மனது அப்படின்னு சொல்லுவோம். உள்ளம் பெருசா உலகம் பெரிதா அப்படின்னா உள்ளம்தான் பெருசு அப்படின்னு சொல்லுவோம். உலகை விட உலகம் ரொம்ப பெரிதானா அதையும் விட பெரிது என்ன அப்படின்னா உள்ளம். ஏன்னா அந்த உள்ளத்திற்கும் அந்த அதை சார்ந்த மனதிற்கும் நிறைய ஆற்றல் இருக்கு. எங்கு வேண்டுமானாலும் பறந்து போகலாம், எதை வேண்டுமானாலும் கண்ணுக்கருகே கொண்டு வரலாம் அப்படின்னா எத்தனை மைல் தூரங்கள் இருந்தாலும் அங்கு நாம் போய் வரலாம் என்றால் நம் எண்ணம் ஒன்றே போதும். இவ்வளவு ஆற்றல் மிகுந்த மனித சக்தி ஏன் நல்ல விஷயங்களை சேகரித்து நல்லதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன்னா அதை நம்ம செய்யாமல் இருப்பதினால்தான் அந்த கேள்விக்குறி. சரி, இப்போ மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டில் வந்து நிரந்தர வாசம் செய்யணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? நீங்கள் ரொம்ப அழுக்கா வீட்டை வச்சுருங்க, விளக்கேற்றாதீங்க, சாமி கும்பிடாதீங்க, எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க. உங்களுடைய வேலை பழு காரணம் காலையில் எழுந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி கணவனை வேலைக்கு அனுப்பி இப்படி நாள் முழுவதும் உழைப்பு கொண்டே இருந்து வீட்டில் ஒரு விளக்கேற்ற கூட நேரம் இல்லை, என்னால் ஒரு சாமி கூட கும்பிட முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் உங்கள் நாவிலிருந்து ஒரு பொய் கூட உங்கள் நாக்கிலிருந்து வரல. கைகளினால் செய்த உழைப்பு நன்றாக இருக்கின்றது, அது உண்மையாக இருக்கு, அந்த உழைப்பு அவர்களிடம் போய் சேருகின்றது, உண்மை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எவ்வளவு புழுதியாக இருந்தாலும் எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் அந்த இடத்தில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது 100க்கு 1000% உண்மை. அப்போ அவங்க எதிர்பார்க்கறது உண்மையான காரணங்கள், பொய் காரணங்கள் கிடையாது. நிறைய வேலை இருக்கு எனக்கு, இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு நான் இன்னைக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சில பேர் சொல்றதுக்கு, எனக்கு இன்னைக்கு டைமே இல்லை அதனால இன்னைக்கு என்னால் சாமி கும்பிட முடியலை அப்படின்னு சொல்ற கருத்துக்களும் இருக்கு. எனக்கு நிறைய இன்னைக்கு வேலை, காலையில் எழுந்ததுலேருந்து இன்னைக்கு முழுவதும் எனக்கு வேலை தான், இருந்தாலும் நெஞ்சுக்குள்ள அயராது சொல்லி கொண்டிருந்தேன் என்னுடைய இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை, என்னுடைய குலதெய்வத்தோட நாமத்தை நான் அயராது சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது 1000த்திற்கும் மேலே போயிருக்கும், ஆனால் எண்ணிக்கைலாம் கிடையாது, சும்மா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா தெய்வத்தோட நாமாவளியை சொல்லிக்கொண்டு வேலைகள் செய்யும் பொழுது அந்த வேலைகளின் பழு குறைகின்றதோ இல்லையோ ஆத்மா சுத்தமடையும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, கண்டிப்பாக அங்கே மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறார். ஏராளமான விளக்குகள், அகல்கள், ஒளி விளக்குகள், ஆடம்பரங்கள் இதையெல்லாம் வைத்து தேவியை ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அங்கே வருவார்களா என்று சொன்னால் அங்கே ஆடம்பரம் அதிகமாக இருக்கின்றது. பக்தி என்று ஒன்று இல்லவே இல்லை, நிஜம் என்பது ஒன்று இல்லை, உண்மை என்பது அங்கு இல்லை அப்படின்னா அங்கே தெய்வங்கள் வராது. எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் செலவுகள் செய்து நாம் அழைத்தாலும் இந்த மங்களகரமான இடங்கள்ல லட்சுமி தேவி வராம இருப்பாங்களா? கண்டிப்பா வந்துருவாங்க. மாவிலை தோரணங்கள், வாழை கன்றுகள், பல லட்ச தீபாராதனைகள், அன்னதானங்கள் அனைத்தும் ஆடம்பரமாகிவிட்டால், அங்கே அன்பு என்று ஒன்று இல்லாவிட்டால், அங்கே நிஜம் சத்தியம் உண்மை என்று இல்லை அப்படின்னா அங்கே தேவி வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று அன்பு நிறைந்த உள்ளம், உண்மை நிறைந்த மனது,
சத்தியம் நிறைந்த வாழ்க்கை. இது அவங்க கஷ்டப்பட்டா கூட நிம்மதியா இருப்பாங்க, பரம ஏழையா இருப்பாங்க, அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது. மாதம் வருமானம் எவ்வளவு வருமோ அதை அவங்க சம்பாதிச்சுட்டு அவங்க அதை வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அங்கே இந்த குறுகிய வருமானம் நிறைந்த நிம்மதி, சந்தோஷம், உண்மை, சத்தியம் இப்படியெல்லாம் வாழ்றாங்க. எங்காவது ஒரு குடும்பம் அப்படி வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழும் இடத்தில் அங்கே மகாலட்சுமி தேவி மனமகிழ்வோடு வீற்றிருப்பார்கள் அப்படின்னா அதில் கொஞ்சமும் பொய் கிடையாது, உண்மை. அப்போ நிறைய தீமைகள் இருக்கிற இடத்துல பெருவாரியான பணங்கள் வருது, பணபலத்தோட அவங்க நல்லா இருக்காங்க, ஆனா நிறைய தப்பு செய்யறாங்களே, நல்லா வாழ்றாங்களே அப்படின்னா அவர்களுடைய முன்னோர்கள் இதை கடைபிடித்திருப்பார்கள் கண்டிப்பாக. இப்ப நம்ம மேல சொன்னோம்ல, இந்த அத்தனை விஷயங்களையும் அவரது முன்னோர்கள் செய்த புண்ணியம் இவர்கள் வாழ்வார்கள். இப்பொழுது இவர்கள் பாவம் செய்வது இவர்களுடைய பிள்ளைகள் நன்றாக வாழ முடியாது. இதை நன்றாக கருத்தில் கொள்ள வேண்டும். முன் ஜென்மம் பின் ஜென்மம் 7 ஜென்மம் எதுவுமே பொய் கிடையாது, அனைத்தும் உண்மை. ஒரு விருட்சம் நாம் இப்ப வைக்கின்றோம் என்றால் அது 7 தலைமுறைகள் அந்த விருட்சத்தை பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கு அப்படின்னா அந்த விருட்சத்துடைய ஆணி வேர்கள் எங்கெல்லாம் செல்கின்றன, அந்த விருட்சம் எத்தனை பறவைகளுக்கு இடம் கொடுக்கின்றன, அந்த கனிகள் எவ்வளவு பேருக்கு கொடுக்கின்றன, அத்தனை புண்ணியமும் அவர்கள் வைத்தவர்களுக்கு மட்டும் இல்லாது அவர்களுடைய வாரிசுகள், அவர்களுடைய முன் வாரிசு, அவர்களுடைய பின் வாரிசு, இது அவர்களுடைய வாரிசு, அவர்களுடைய வாரிசு, இப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் வாரிசுகள் அனைத்திற்கும் அந்த விருட்சத்தில் பங்குண்டு. இது உண்மை, நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது உண்மை. அதனாலதான் பரிகாரமாக ஒரு விருட்சத்தை நட வேண்டும், ஒரு மரம் நட்டு வைக்க வேண்டும், உன்னுடைய அத்தனை பாவமும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதுல 1000 கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத நாம உணரணும் கண்டிப்பாக. இப்படியாக இப்ப உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். பொதுவாக ஒரே ஒரு விஷயம் நன்றாக புரிந்திருக்கும். ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இதுதான் உண்மை. அதனால நாம முடிந்த அளவு, பெருமளவு அல்லாவிட்டாலும் முடிந்த அளவு நல்லவர்களாக இருப்பதற்கும் மனது சார்ந்த விஷயத்தை தீமையாக செய்யாமல் முடிந்த அளவு நம்ம நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக நம் குடும்பமும் நம்மை சார்ந்தவர்களும் நம் வாரிசுகளும் அவர்களுக்கு தோன்றும், அதாவது பல விருட்சங்கள் போல தோண்டிக்கிட்டு இருக்கும், பலவிதமான கிளைகளோடு இருப்பது போல வாரிசுகள் தோண்டிக்கொண்டே இருக்கும். அது நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நாம செய்த புண்ணியம் அப்படி கிளை போல நீண்டு செழுமையாக வாழும். சிலது பாத்தீங்கன்னா வச்ச உடனே கருகி போயிடும். இது ஏன் அப்படின்னு தெரியும் இல்லையா? நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. இதையெல்லாம் நாம் பார்த்து கவனமாக நடந்து கொண்டால் நம் வீட்டிலும் லட்சுமி தேவி அழகாக வாசம் செய்வார்கள் அப்படிங்கிறது உண்மையான உண்மை. அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.